சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ சர்க்கரை, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, 500 கிராம் ரவை, 500 கிராம் மைதா ஆகிய பொருட்கள் தீபாவளி தொகுப்பாக வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் தமிழக அரசும் தீபாவளி தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்குவதற்கு சுமார் 10,000 கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உரிமை தொகையை மேலும் அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும், இதற்கான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரம் வெளியாகும் என்று கூறப்படுகிறது.